வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. குருவின் மலரடி போற்றி. நம் சிந்தனையை, உடல் நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவே வாழ்க. தியானமே யோகம், யோகமே ஞானம். தமிழ் ஆனந்த யோகம் அன்பர்கள் அனைவருக்கும் அதிகாலை வணக்கம். தியானத்துக்கு உடலை தயார் செய்து கொள்வோம். நிமிர்ந்து அமர்ந்து கொள்வோம். நிமிர்ந்து அமர்ந்து கொள்வோம். ஒரு 3 முறை ஆழ்ந்த சுவாசம் எடுத்து அந்த சுவாசத்தை மிகவும் மெதுவாக விட்டு விடுவோம். அப்படியே உடலை பார். உடல் முழுவதையும் பார்க்கிறோம். தலை உச்சி முதல் பாதம் வரை அசைவின்றி அமர்ந்திருக்கும் பருவம். அந்த உடலின் அசைவற்ற தன்மையை மனம் கூர்ந்து உணரட்டும். தலை உச்சியிலிருந்து ஒவ்வொரு பகுதியாக அந்த உடலின் அசைவற்ற தன்மையை பாதம் வரை உணர்ந்து 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 பாருங்கள். உடலின் அசைவற்ற தன்மை. உடலின் அசைவற்ற தன்மையை மனம் கூர்ந்து உணரும் போது அந்த அசைவற்ற உடலிலே சுவாசம் என்ற மூச்சு மட்டும்
மெல்லிய அசைவாய் 2 நாசிகளின் வழியே உள்ளும் புறமுமாய் அசைந்து கொண்டிருப்பதை மனம் உணர்கிறது. அசைவற்ற உடலில் அசைகின்ற சுவாசம். அந்த சுவாசத்தோடு மனம் இணைந்து இயங்கட்டும். அந்த சுவாசத்தோடு மனம் இணைந்து இயங்கு இயங்கு. அந்த சுவாசத்தினுடைய வேகம் படிப்படியாய் குறைந்து 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 மிகவும் மெல்லிய சுவாசமாய் மாறும். அந்த மெல்லிய சுவாசத்தோடு இணைந்து இயங்கும் மனம் அந்த சுவாசத்தோடு இணைந்து உடலுக்கு உள்ளாக செல்லட்டும். அப்படியே உள்ள போங்க. உடலின் மையத்துக்கு வாங்க. உடலின் மையத்துக்கு வாங்க. உடலின் மையத்திலே அந்த சுவாசத்தின் இயக்கத்தை உணர்ந்து பாருங்க. மூலாதாரத்துக்கும் உச்சிக்கும் இடையே சுழுமுனை நாடியிலே முதுகுத்தண்டின் மையத்திலே அந்த சுவாசம் மேலும் கீழுமாக அசைந்து கொண்டிருப்பதை மனம் உணர்கிறது. உணர்ந்து பாருங்க. சுவாசம் உள்வாங்கும் போது மூலாதாரத்தில் இருந்து உச்சி, சுவாசம் வெளியேறும் போது உச்சியிலிருந்து மூலாதாரத்துக்கும் மேலும் கீழுமான மெல்லிய அசை. அந்த சுவாசத்தோடு மனமும் இணைந்து அசைந்து கொண்டிருக்கிறது. அந்த சுவாசம் சுழுமுனை நாடியிலே மேலும் கீழுமாய் மெல்லிய அசைவாய் அசைந்து கொண்டிருக்க மனம் அதனோடு இணைந்து இயங்க 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 அந்த சுவாசத்தின் வேகம் மிக 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 குறைவாக மெல்லிய இயக்கமாய் சுழுமுனை நாடியின் இயக்கம் தெரிகிறது. அந்த சுவாசத்தின் வேகம் குறைந்த நிலையில் மனம் எண்ணங்கள் ஏதுமின்றி வெறுமையான மனமா ஆழ்ந்த அமைதியில் நிலைக்கிறது.
அப்படியே மூலாதாரத்தையும் உச்சியையும் மனதால் ஒன்றாக இணைத்து பாருங்கள். மூலாதாரத்தையும் உச்சியையும் இணைக்கும் சுழுமுனை நாடி. மூலாதாரத்தையும் உச்சியையும் ஒன்றாக இணைத்து பார்க்க. சுழுமுனை நாடியில் மனம் நிற்கிறது. மைய நேர்கோடாய் முதுகுத்தண்டின் மையத்திலே மூலாதாரத்துக்கும் உச்சிக்கும் இடையே அந்த சுழுமுனை நாடி மனம் நிலை கொள்கிறது. அப்படியே அந்த சுழுமுனை நாடியிலிருந்து மெதுவாக லேசாக மூச்சை இழுத்துக் கொண்டே உடல் அளவுக்கு விரிந்து வா. அப்படியே அந்த சுவாசத்தை உடல் முழுவதும் விட்டு விடுங்கள். இப்பொழுது அந்த உடலையே பாருங்கள். உடல் முழுவதையும் பார்க்கிறோம். அசைவின்றி ஒரு கற்சிலை போல் அமர்ந்திருக்கும் பருவுடல். அந்த உடலை சுற்றிலும் அருட்காப்பு செய்து கொள்வோம். இந்த அருட்காப்பு உடலை சுற்றிலும் ஒரு வளையம் போல சுழன்று இயங்குவதாகவும், அந்த அருட்காப்பு வளையம் நாம் அமர்ந்திருக்கும் இந்த இல்லம் முழுவதும் நிறைந்து காப்பாக அமைவதாகவும் மனதால் பாவனை செய்து அருட்பேரால் இரவும் பகலும் எல்லா இடங்களிலும், எல்லா நேரங்களிலும், எல்லா தொழில்களிலும், எல்லா பயணங்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழிநடத்துவதாகவும் அமையுமாக. அந்த அருட்காப்பு வளையத்துக்கு உள்ளாக பாருங்கள். அசைவின்றி அமர்ந்திருக்கும் அந்த உடலை தாண்டி மனதால் நாற்புறமும் விரிந்து 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 பாருங்கள். இந்த உடல் முழுவதையும் சூழ்ந்து அழுத்திக் கொண்டு இந்த பிரபஞ்சம் முழுவதும் பிரபஞ்ச எல்லை வரை கடல் போல் நிறைந்திருக்கும் பிரபஞ்ச தெய்வீக பேரா, பிரபஞ்ச காந்த சக்தி, அசைவற்ற உடலை, அதனை சூழ்ந்து நிறைந்திருக்கும் தெய்வீக பேராற்றலையும் ஒன்றாக இணைத்து பார்க்கிறோம். ஒன்றாக இணைத்து பாருங்கள். நாம் அமர்ந்துள்ள இடத்தை சுற்றிலும் நல்ல தெய்வீக ஆற்றலே நிரம்பின. நாம் அமர்ந்துள்ள இடத்தை சுற்றிலும், இடத்தை சூழ்ந்தும் நல்ல தூய தெய்வீக பேராற்றல் அழுத்தமாய் நிறைந்துள்ளதை உணர்கிறோம். நாம் அமர்ந்துள்ள இந்த இடம் முழுவதும், இந்த இல்லம் முழுவதும் நல்ல தூய தெய்வீக பேராற்றல் அழுத்தமாய் நிறைந்துள்ளதை உணர். தெய்வீக பேராற்றல், அருட்பேராற்றல் நம் உடலிலும் உயிரிலும் அலை அலையாய் பாய்ந்து தெய்வீக பேராற்றல், அருட்பேராற்றல் நம் உடலிலும் உயிரிலும் அலை அலையாய் அழுத்தமாய் பாய்ந்து நிரம்புவதை உணர்கிறோம். தெய்வீக பேராற்றல், அருட்பேராற்றல் நம் உடலிலும் உயிரிலும் அலை அலையாய் அழுத்தமாய்
பாய்ந்து நிரம்பி ததும்புவதை உணர். அன்னைக்கு வணக்கம், தந்தைக்கு வணக்கம், ஆசான் அவர்களுக்கு வணக்கம். ஆசானவர்களோடு சுக்குமமாய் இணைந்திருந்த அருள்ஜோதி வள்ளல் பெருமான் அவர்களை வணங்கிக் இன்னும் ஆசானவர்களோடு சுக்குமமாய் இணைந்திருந்த அனைத்து சித்தர் பெருமக்கள், ஞானியர்கள், யோகியர்கள், மகான்கள் அனைவரையும் வணங்கிக் கொள். குரு மகான்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த ஆழ்ந்த நித்யானந்த தவம். தவம் தொடக்கம் மூலாதாரம். மனதால் ஒடுங்கி உடலின் மைய, உடலின் மைய புள்ளிக்கு மனம் ஒடுங்கி 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 நல்ல ஒடுங்கி. மூலாதாரம் உடலின் மையமாகும். உயிர்த்துகளின் இயக்க மையமாகவும் ஜீவகாந்த சுழற்சியின் மையமாகவும் விளங்குகின்ற மூலாதாரம் மூலாதாரத்தின் உணர்வை நன்கு உணர்வதற்காக ஒரு 3 முறை ஆழ்ந்த அஸ்வினி முத்திரை செய்து மூலாதாரத்தில் மனதை லயமாக்குங்கள். அனைவருக்கும் மூலாதாரம் முழுமையாய் இயக்கம் பெறுகிறது. அந்த மூலாதாரத்தில் மனம் ஒடுங்கி மூலாதாரம் ஒரு ஈர்ப்பு. பிரபஞ்ச சக்தியை தன்னகத்தை அபரிமிதமாய் அழுத்தமாய் ஈர்க்கும் ஆற்றல். இந்த மூலாதாரத்தின் மைய புள்ளியில் இருந்து மெதுவாக லேசாக மூச்சு இழுத்துக் கொண்டே நாற்புறமும் விரிந்து 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 சக்தி களம் விரிஞ்சு வாங்க. மூச்சை விட்டுக்கொண்டே ஒடுங்கி 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 மீண்டும் மூலாதாரம். மூச்சை இழுத்துக்கொண்டே நாற்புறமும் விரிந்து விரிந்து சக்தி களம். மூச்சை விட்டுக்கொண்டே பிரபஞ்ச ஆற்றலோடு ஒடுங்கி 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 மூலாதாரம். மூச்சை இழுத்துக்கொண்டே நாற்புறமும் மனதால் விரிந்து சக்திகள். மூச்சை விட்டுக்கொண்டே பிரபஞ்ச ஆற்றலோடு இணைந்து மூலாதாரத்தின் மையம். இதுபோல் தொடர்ந்து செய்வார்.
மூலாதாரம். மூலாதாரத்திலிருந்து மூச்சு இழுத்துக் கொண்டே நாற்புறமும் இருந்து சக்தி களம். சக்தி களத்திலிருந்து பிரபஞ்ச சக்தியின் அழுத்தத்தோடு ஒடுங்கி ஒடுங்கி மூலாதாரத்தில் அப்படியே மூலாதாரத்திலே நிலும். மூலாதாரத்தின் மைய புள்ளியிலேயே நிலும். பிரபஞ்ச சக்தி மூலாதாரத்தை நோக்கி அழுத்தமாய் அருவி போல் பாய்ந்து 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 நிரம்பிக் கொண்டிருப்பதை மனதால் உணர்கிறோம். மூலாதாரம் பிரபஞ்ச சக்தியால் நிரப்பப்படுகிறது. பிரபஞ்ச சக்தி மூலாதார அழுத்தமாய் அடர்த்தியாய் நிரம்பிக் கொண்டு அந்த அழுத்தம் பெற்ற பிரபஞ்ச சக்தியோடு மனதால் இணையும். மூலாதாரத்தின் மையத்திலிருந்து லேசாக மூச்சு இழுத்துக் கொண்டே சுழுமுனை வழியாக உயர்ந்து 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 தலை உச்சி உச்சியை விட்டுக்கொண்டே உச்சியிலிருந்து பாதம் வரை உடல் முழு மீண்டும் மூலாதாரம் மூச்சு இழுத்துக் கொண்டே சுழுமுனை வழியாக உயர்ந்து உயர்ந்து உச்சி மூச்சை விட்டுக்கொண்டே உச்சியிலிருந்து பாதம் வரை உடல் முழு மீண்டும் மூலாதாரம் மூச்சை இழுத்துக் கொண்டே சுழுமுனை வழியாக உச்சி மூச்சை விட்டுக்கொண்டே உச்சியிலிருந்து பாதம் வரை உடல் முழு தொடர்ந்து செய்து வரும். தொடர்ந்து செய்வார். மூலாதாரம் மூச்சை இழுத்துக் கொண்டே சுழுமுனை வழியாக உயர்ந்து உயர்ந்து உச்சி மூச்சை விட்டுக்கொண்டே உச்சியிலிருந்து பாதம் வரை
மீண்டும் மூலாதாரம். மூச்சை இழுத்துக் கொண்டே சுழுமுனை வழியாக உச்சி. மூச்சை விட்டுக்கொண்டே உச்சியிலிருந்து பாதம் வரை. மீண்டும் மூலாதாரம். மூச்சை இழுத்துக் கொண்டே சுழுமுனை வழியாக உச்சி. மூச்சை விட்டுக்கொண்டே உச்சியிலிருந்து பாதம் தொடர்ந்து செய்வது. மூலாதாரம். மூச்சை இழுத்துக் கொண்டே சுழுமுனை வழியாக உச்சி. மூச்சை விட்டுக்கொண்டே உச்சி முதல் பாதம் வரை உடல் அப்படியே உடலையே பாருங்க. உடல் முழுவதையும் மனதால் ஊடுருவி பார்க்கிறது. உச்சி முதல் பாதம் வரை உடல் முழுவதும் ஊடுருவி பார். உடலுக்குள்ளாக என்ன நிகழ்கிறது என்பதை கவனி. மூலாதாரம் பிரபஞ்ச சக்தியை அபரிமிதமாக ஈர்த்துக்கொண்டே இருக்கிறது. அது தொடர்ந்து நிகழ்ந்து கொண்டே. மூலாதாரத்தை அடைந்த அந்த பிரபஞ்ச சக்தி சுழுமுனை வழியாக உச்சிக்கு வருகிறது. உச்சியிலிருந்து பாதம் வரை உடல் முழுவதும் நிரம்பிக் கொண்டிருக்கிறது. அந்த நிகழ்வு தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது. அதை மனம் கவனித்துக் கொண்டிருக்கிறது. மனம் கவனித்துக் கொண்டிருக்கும் வரை அந்த நிகழ்வு தொடர்ந்து நிகழ்ந்து கொண்டே இருக்கும். நல்ல கூர்ந்து ஒதுங்கி உடலுக்குள்ளாக பாருங்கள். பிரபஞ்ச சக்தி மூலாதாரத்தால் ஈர்க்கப்பட்டு சுழுமுனை வழியாக உச்சியை அடைந்து உச்சியிலிருந்து பாதம் வரை
உடல் முழுவதும் நிரம்பிக் கொண்டிருக்கும் அந்த நிகழ்வு தொடர்ந்து நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. மேலும் 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 பிரபஞ்ச சக்தி உடலுக்குள்ளாக அழுத்தமாய் நிரம்ப நிரம்ப நமது காந்த உடல் திணிவு பெற்ற காந்த உடலாய், அடர்த்தியான காந்த உடலாய் பெருகிக் கொண்டிருக்கிறது. அப்படியே உடல் முழுவதையும் பாருங்கள். இப்பொழுது நம் உணர்வுக்கு எட்டுவது காந்த உடல், அழுத்தம் பெற்ற காந்த உடல். மேலும் 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 பிரபஞ்ச சக்தி உடலுக்குள்ளாக பாய்ந்து 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 நிரம்ப நிரம்ப அந்த காந்த உடல் அடர்த்தி அதிகமாகி இந்த பருவுடலை தாண்டி மெதுவாக விரிவடைந்து மனம் உணர்கிறது. அந்த உடலை தாண்டி காந்த உடல் விரிந்து விரிந்த அந்த காந்த உடல் இந்த உடலை சுற்றிலும் நிறைந்திருக்கக்கூடிய வான்காந்தத்தின் ஒரு முனையில் இணைப்பு பெறுகிறது. நல்ல விரிவான் அந்த காந்த உடலோடு ஒன்றி லயமாகிய மனம் அந்த காந்த உடலோடு விரிந்து விரிந்து வான்காந்தத்தின் ஒரு முனையில் இணைப்பு பெற்ற மனம் அந்த வான்காந்த வெளியிலே விரிந்து 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 வான்காந்தத்தின் மறுமுனை வரை விரிந்து செல்கிறது. விரிந்து விரிந்து வான்காந்தத்தின் மறுமுனையாகிய பிரபஞ்ச எல்லையில் நிற்கிறது. இந்த வான்காந்தத்தின் மறுமுனையோ தூய வெளியாகிய சுத்த வெளியோடு இணைந்து மனம் சிவமாகி எல்லையற்ற பரவெளியாகி அந்த சுத்த வெளியோடு இணைப்பு பெறுகிறது. இந்த வெளியோடு இணைந்து கலந்து கடி ஆன்மா அந்தம் என்ற நிலையில் வெளியோடு இணைந்திருக்கும் இடம். இதுவே ஆனந்தம், இதுவே பேரின்பம், இதுவே வித்தியாசம். அந்த ஆனந்தத்தில் மனம் விரைந்து கிடைக்கிறது. அந்த ஆனந்த உணர்வில் நிலைத்த மனம் மெதுவாக, மிகவும் மெதுவாக ஒடுங்கி ஒடுங்கி சுருங்கி வான்காந்த வெளியிலே சுருங்கி 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 ஒடுங்கி
மீண்டும் காந்த உடலுக்குள்ளாக வருகிறோம். மெதுவா வாங்க. காந்த உடலுக்குள்ளாக வாங்க. காந்த உடலை பாருங்கள். திணிவு பெற்ற காந்த உடல், அழுத்தம் பெற்ற காந்த உடல். அந்த காந்த உடலிலேயே மனம் இருக்கிறது. மனம் தனித்த மனமாய் ஆழ்ந்த ஒரு அமைதியின் அனுபவத்தை ஆனந்த உணர்வு அந்த காந்த உடலில் ஒன்று கலந்து ஆனந்த உணர்வு. அப்படியே மெதுவாக காந்த உடலிலிருந்து பருவுடல் மனம் அந்த காந்த உடலிலே இருக்க வேண்டும் என்று நினைக்கும். மெதுவாக முயற்சி செய்து பருவுடலுக்கு கால் கட்டை விரலை அசைத்து பாருங்கள். லேசாக தலையை அசைத்து பாருங்கள். மெதுவாக உடலை அசைத்து பாருங்கள். அப்படியே மெதுவாக பருவுடலுக்கு இந்த பருவுடல் தெய்வீக சக்தியால் நிரம்பி நிற்கும் தூய பருவுடலாக முழுமையான ஆரோக்கியத்துடன் தெய்வீக பேராற்றலின் கருணையினால் நல்ல உடல் நலம், நீண்ட ஆயுள், நிறைவான செல்வம், உயர்ப்புகள், மெய்ஞானம் இவற்றில் ஓங்கி வாழ்கின்றோ. வாழ்க்கை துணையை வாழ்த்துகிறோம். பெற்ற மக்கள் செல்வங்களை வாழ்த்துகிறோம். உடன் பிறந்தோர், உறவினர்கள், நண்பர்களை வாழ்த்துகிறோம். தொழில்துறையிலே, கடமையிலே தொடர்பு கொண்டோரை வாழ்த்து. எண்ணங்களை புரியாத ஒரு எதிரிகளாக நினைப்போர் இருந்தால் அவர்களும் மனம் திரும்பி நல்வாழ்வு பெற கருணையோடு வாழ்வு. உலகில் உள்ள மனித குலம் அனைத்தும் இறை உணர்வு பெற்று அறநெறியில் வாழ்கிறது என்று இந்த வையகம் முழுவதும் மனதால் விரிந்து நின்று வாழ். உலகெங்கும் இல்லந்தோறும் ஒவ்வொரு மனிதனின் உள்ளந்தோறும் இறை உணர்வு மலர்வதற்காகவும் அது அறநெறியாக மாறுவதற்காகவும் இந்த ஒரே நோக்கத்தில் விரிந்து செயல்படும் தமிழ் ஆனந்த யோகம் அறக்கட்டளை வாழ்க வளர்க்க அதனுடைய விரிந்த செயல்பாடுகள் அனைத்தும் வாழ்க வளர்க்க அதில் இணைந்து பயணித்துக் கொண்டிருக்கும் அன்பர்களும் அவர்கள் அன்பு குடும்பம் வாழ்க வளர்க்க இங்கு அருட்பணி செய்து கொண்டிருக்கும் அன்பு உள்ளங்களும் அவர்கள் அன்பு குடும்பமும் வாழ்க வளர்க்க இன்று இந்த தவத்திலே கலந்து கொண்டுள்ள அனைத்து அன்பர்களும் அவரது அன்பு குடும்பமும் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளம். உலகெங்கிலும் உள்ள வேதாத்திரிய மையங்கள் அனைத்தும் வாழ்க வளமுடன். ஆழியார் அறிவித்திருக்கோயில் வாழ்க வளமுடன். உலக சமுதாய சேவாசம் வாழ்க வளம். நம்மை எல்லாம் இந்த நிலைக்கு உயர்த்தி நம்முள்ளிருந்து நம்மை வழிநடத்தி கொண்டிருக்கும் நமது ஆசான் குருபிரான் அவர்களுக்கு சுக்கும் ஆற்றலை நினைந்து நன்றி உணர்வோடு வணங்கிக் கொள்வோம், வாழ்த்திக் கொள்வோம். வாழ்க மகிழ்ச்சி, வாழ்க வளம். நாம் நமது வாழ்நாளில் யாருடைய உடலுக்கும் மனதுக்கும் துன்பம் தரமாட்டோம். துன்பப்படும் உயிர்களுக்கு
நம்மாலான உதவிகளை செய்வோம். உலகிலுள்ள பொறுப்புடைய தலைவரெல்லாம் உயிரறிவை உள்ளுணர்வாய் பெறுதல் வேண்டும். உலகனைத்து நாடுகளின் எல்லை காக்க ஓருலக கூட்டாட்சி வலுவாய் வேண்டும். உலகில் போர் பகை அச்சமின்றி மக்கள் உழைத்துண்டு வளங்காட்டு வாழ வேண்டும். உலகெங்கும் மனிதகுலம் அமைதி என்னும் ஒரு வற்றாத நன்னீதி பெற்றுய வேண்டும். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளம். ஏரி குளம் கிணறு ஆறு எல்லாம் நிரம்பி வழிய மாறி அளவாய் பொழிக மக்கள் வளமாய் வாழ்க. ஏரி குளம் கிணறு ஆறு எல்லாம் நிரம்பி வழிய மாறி அளவாய் பொழிக மக்கள் வளமாய் வாழ்க. ஏரி குளம் கிணறு ஆறு எல்லாம் நிரம்பி வழிய மாறி அளவாய் பொழிக மக்கள் வளமாய் வாழ்க. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளம். சாந்தி சாந்தி சாந்தி. நம் மனதில் அமைதி நிலவுகிறது. நம்மை சுற்றிலும் அமைதியே நிலவுகிறது. இந்த உலகம் முழுவதும் பேரமைதியே நிலவுகிறது. அமைதி அமைதி அமைதி. இந்த வையகம் வாழ்க, வளமுடன் வாழ்க.